அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை, குறள் 176. அருள் வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். தெளிவுரை: அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் மற்றவனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை நினைத்தால் கெடுவான். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று அரசு வழி ஆதாயம் இருக்கும். பொருளாதாரம் பற்றி பல கனவுகள் நிறைய உள்ள உங்களுக்கு நீங்கள் செய்யும் வேலையில் நிம்மதியும் திருப்தியும் இல்லாமல் தொழிலுக்கு மாறும் குழப்பம் நிறையவே இருக்கும். அதன் காரணமாக எந்த ஒரு வேலையையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் இருக்கும். பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை கடந்துதான் ஆக வேண்டும். உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் வேறு ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று. பெண்கள், உங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியின்மை இப்படியாக இருக்கும். வேண்டுமென்றே யாருடைய விஷயத்திலாவது தலையிட்டு பிறகு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கி கொள்வது இப்படியாக இருப்பீர்கள் என்று. இன்று இந்த பலன் காலை முதலே நீங்கள் கேட்பதால் உஷாராகி நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மேலும் சிலருக்கு கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து கூட தள்ளப்படும் நிலைக்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தை பொறுப்பேற்கும் சூழல் தெரிகிறது. பெண்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நலம். வீட்டில் நடக்கும் முக்கியமான பிரச்சனையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும். சமையல் செய்யும்போது இதே நினைப்போடு குக்கரில் சூடுபட்டு விடப்போகிறது. கவனம். குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தாமதம் பற்றிய கவலை மேலோங்கும். வீடு தொடர்பான கேள்விகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வீட்டு பத்திரம் வழியாக சிக்கல் இருக்கும். சிலர் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டி இருப்பீர்கள். அவர்களால் சரியான தவணையை கட்ட முடியாமல் சிலரின் வீடு சட்ட சிக்கலை சந்திக்கும் நேரம் இது. இன்று சிலர் வாடகைக்கு விடும் நோக்கத்தோடு வீடு வாங்குவீர்கள். சிலர் இருக்கும் வீட்டை வாடகைக்கு விடுவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்கள் அப்பாவிடம் நேரடியாக பழகுவதில் சிக்கல் இருக்கும். அவர் வேலைக்கு போகும்பொழுது நேரம் உங்களுக்கு தூக்கம். மகன் தனது ஆசைப்படி செயல்படவில்லை என்று மிகுந்த கோபத்தினால் வெறுப்படைதல் உண்டாகும் உங்கள் அப்பாவிற்கு. நண்பர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லி நீங்கள் களம் இறங்கினால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிறைய உண்டு என்று. உடல் நலம் சார்ந்த நீடித்த செலவுகள் வரும். அது மகப்பேறுவாக கூட இருக்கலாம். இன்று உங்கள் நண்பர்களோடு உடற்பயிற்சி விளையாட்டு இப்படியாக இருப்பீர்கள். முந்திரிக்கொட்டை போல அனைவரையும் நம்பி ஆர்வத்தில் முதலீடு செய்வதை எப்பொழுது நிறுத்தப் போகிறீர்களோ அப்பொழுதே வீட்டில் நிம்மதி நிலவும். தொலைதூரத்தில் இருக்கும் உங்கள் சகோதரிதான் இன்று சொத்து தொடர்பான தொல்லைகளை தருவார். காசு விஷயத்தில் கணக்கு பார்க்கும் நீங்கள் இன்று பிறருக்கு பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை வாரி வழங்குவீர்கள். பெண் தோழிகள் வழியாக நிம்மதி இழப்பு உண்டாகும். உங்கள் மனைவிக்கு வேறு இன்று உங்கள் மீது சந்தேகம் தோன்றும். இன்று என்னவோ உங்களுக்கு வாழ்க்கையில் எதையோ சாதித்து விட்டதாகவே தோன்றும். இன்று பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், உயரமான பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சாய், வேலுமணி, வேலு, ஞானசேகர், ஏழுமலை, வடிவேலு, குமரவேல், ஞானமணி, மோகனசுந்தரம், அம்சவேணி, சதீஷ், சரவணன், தினேஷ், முத்துமணி, இந்திராணி, அழகேசன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று முடி உதிர்தல், பரம்பரை நோய்கள், நீரில் மூழ்குதல், வெட்டுக்காயங்கள், விபத்து, தோல் நோய்கள், மருந்தில்லா நோய்கள், நாட்பட்ட நோய்கள், வயிற்றுவலி, தீக்காயங்கள், விசக்கடி, உடல் சத்து குறைவு இப்படியாக இருக்க வாய்ப்பு உண்டு. இன்று சேகரிக்கப்பட்டு பதனிட்ட உணவு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். பழங்களில் திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள். இன்று வயலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.